நண்பர்களே, நான் வந்து 8 மாதம் பாப்பாவுக்கு அம்பர்லா கட்டிங் தைக்கிறேன். அதோடைய அளவு இது வெட்டுறப்ப நான் வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இப்போ உங்களுக்கு அளவு சொல்கிறேன். பாப்பாவுடைய ஹைட் வந்து மொத்தமாக 20 இருந்துச்சு. 20ல் இதில் வந்து 8.5 எடுத்துட்டேன். 8.5 வந்து பாடி பீஸ் வந்து 8.5, தையலுக்கு ஷோல்ட்ரு பிடிக்க இங்கே கீழே தையலுக்கெல்லாம் போக 8 வரும். உடம்போட அளவு வந்து 18, 18ல் பாதி 9, 9ல் பாதி 4.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உடம்போட பீஸு கழுத்து வந்துட்டு பாப்பாவுக்கு 8 மாதன்றதுனால 2.5 தான் வச்சுருக்கேன். முன்னாடி கழுத்து 2.5, ஷாம்கோல் வந்துட்டு 3 வச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே அப்படியே கிராஸ் பண்ணியிருக்கேன், மேலே போயிருக்கேன் அந்த சைடு தைக்கிறப்போ. அதே மாதிரி பேக்கும் கட் பண்ணியிருக்கேன். அதே சேம் அளவு வச்சு பேக்கு நெக்கு வந்து பாப்பாவுக்கு 2.5 வச்சுருக்கேன். பேக் நெக்கு 2.5 வச்சுருக்கேன். இங்கே வந்து ஓப்பன் வைக்கணும், பேக் ஓப்பன் வச்சுருக்கணும். அவ்வளோதான். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து அம்பர்லா கட்டிங்கு பண்ணியிருக்கேன். 8.5 போயிடுச்சுன்னா மீதி 11 இருக்குது இல்லையா, 11 கட் பண்ணி இது 4ஆக மடித்து இப்படி கிராஸாக இப்படி போடணும். பிரித்து இப்படி 4ஆக போட்டு இப்படி மடிக்கணும். இப்படி கிராஸாக இப்படி மடித்தாக்கா இங்கே வந்துட்டு இடுப்போட அளவு வைக்கணும். இடுப்போட அளவு வச்சு ஒயர் அவளுக்கு வந்துட்டு கட் பண்ண அளவு வீடும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது பாப்பாவுக்கு அங்கே இடுப்பு வச்சு கீழே மடித்து தைக்கணும். தைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்து இப்படி ஒரு பீஸ் எடுத்து 2ஆக மடித்து, சின்ன நெக் இல்லையா, இது மாதிரி தைச்சா ஈஸியாக இருக்கும். இப்படி கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு கீழே தையல் கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அளவில் இப்படி அளவு வைக்கணும். வச்சு இப்படி கரெக்டாக அந்த நெக்கு எவ்வளோ இருக்க ஷோல்ட்ரு நெக்குக்கு அழகாக அளவு வச்சு இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வச்சு வெட்டிட்டு அப்படியே இங்கே கட் பண்ணிடணும். கேன்வாஷ் இல்லாமல் தைக்கிறது. இந்த மாதிரி 2 பீஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு திருப்பிக்கின்னு நல்ல பக்கம் திருப்பி இதை அதே மாதிரி நல்ல பக்கம் இந்த பேக்கை இந்த பக்கம் வச்சு இப்படி திருப்பி அப் அண்ட் டவுனாக தைக்கணும். தையல் போடணும் மிஷின். தையல் வந்துட்டு நெக்கு தைக்கிறப்போ ரொம்ப தையல் சின்ன சின்ன தையலாக இருந்துச்சுன்னா நெக்கு ரொம்ப அழகாக வரும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். தைச்சிட்டு இந்த எல்லா சைடும் திருப்பிங்க கட் பண்ணிக்கோங்க. இதை அடித்து திருப்பிக்குங்க, மேலே ஒரு தையல் போடுங்க. தைச்சாச்சு. இதை வந்து அப்படியே இப்படி திருப்பிக்குங்க. இப்படி திருப்பி மேல் தையல் போடுங்க.
இந்த மாதிரி கழுத்து கேன்வாஷ் இல்லாமலே நல்லா அழகாக இருக்கும். நல்லா பேக்லேயே அடித்து திருப்பியாச்சு. இப்போ பாப்பாவுக்கு வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கலாம். பேக் பீஸை ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டான அளவில் மடிச்சுட்டு பேக் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கொக்கி பீஸு அப்படியே இந்த சைடு உள்ளே வச்சு இப்படி மடித்தா வெளியில் பீஸு தெரியாது. இப்படி க்ளோஸ் ஆகிடும். இதை கொக்கி பீஸ் அப்படி மடித்து தச்சிடலாம். அதே மாதிரி இது மாதிரி உள் சைடு இப்படியே அடிச்சுக்கினே வந்து இந்த உள்ள சைடு இப்படி மடித்தாக்கா இது இங்கே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். முன்னாடி அழகாகிடுச்சா பாருங்கள். சரி அடித்து திருப்பினதுக்கப்புறம் நெக்கை அடித்து திருப்பினதுக்கப்புறம் இது மாதிரி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். தச்சாச்சு. இதை இன்னொரு பீஸ் எடுத்து இது வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே இப்படி ஐக்கொட்டி கீழேயும் கொக்கி பட்டு மேலேயும் வச்சு இங்கே வந்து இந்த சென்டரில் ஒரு சும்மா லைட்டாக ஒரு தையல், இது ரெண்டும் பிரியாமல் இது ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிட்டு இதில் வந்து 4ஆக மடித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சைடு கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கட் பண்ணோன்னு 2 பீஸாக வரும். அது ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சு இடுப்பு சென்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கணும், தைக்கணும். இது இந்த பக்கம் திருப்பிட்டு இது நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தையல் போடணும். திருப்பினோடனே இப்படி அழகாக இருக்கும் அம்பர்லா. ஃப்ரண்ட்லேயும் தைச்சாச்சு. ஃப்ரண்ட்லேயும் தைச்சிட்டு இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு இந்த ஆம்கோல் தைச்சிடலாம். கிராஸ் பீஸ் வச்சு கையில் வந்து பாப்பாவுக்கு ஃப்ளீட் மாடல் வைக்கலாம். பண்ணிட்டு 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு ஃப்ளீட், மொத்தம் 3 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு எடுத்து 1 இன்ச்சு வந்து ஒரு சைடு அடித்து மடிச்சுக்கின்னு தையல் போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து இப்படி ஃப்ரீ ப்ளைங்க இது மாதிரி வச்சுக்கினே வந்து இங்கே வந்து இந்த ஆம்கோல் வளையிற இடத்த வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு எடுத்து இங்கெல்லாம்
இங்கே வந்து நார்மலாக வச்சுருவாங்க. நார்மலாக வச்சுட்டு வளைஞ்சி இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கை அழகாக இருக்கும். நல்லா இருக்கா பட்டர்ஃப்ளை கை? கைகள் வந்து ஃப்ரீயாகவே இருக்கட்டும். இப்போ பட்டர்ஃப்ளை கை இருக்கிறதுனால கையளவு ஃப்ரீயாகவே இருக்கட்டும். ஃப்ரீயாக 2 சைடும் க்ளோஸ் பண்ணி சைடு தைச்சாச்சு. இதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து தைச்சிடலாம். கீழே ஓரத்தில் 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிடலாம். இந்த வளைவு ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருந்தா பாருங்கள், அதுவே மடங்கும். நீங்கள் கரெக்டாக மடிச்சிருந்தீங்கன்னா அதுவே கரெக்டாக மடங்கி வரும். மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி அடிச்சுக்கலாம். திருப்பி பார்க்க 6 வயசு பாப்பா. இதே துணியில் 6 வயசு பாப்பாவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தச்சு ரெண்டும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாய் பாய். இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தச்சு தரேன். இதே மாதிரி 6 வயசு பாப்பாவுக்கு இருக்குது. தச்சுட்டு 2த்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.